ஒரு சிக்கன் மசாலா ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி இருக்குல்ல, அது வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு 5, 6 துண்டு பட்டை, ஒரு 12 கிராம்பு, அப்புறம் ஒரு பெரிய ஸ்டார் அனைஸில் ஒன்றே ஒன்று குட்டி குட்டியாக பிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஜாப்பத்திரின்னு சொல்லுவாங்களா, அது ஒரு பாதி. அப்புறம் கல்பாசி கொஞ்சமாக, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம். பார்த்தாலே தெரியும், ஜீரகம் விட கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக எடுத்திருக்கேன். ஒரு 4-5 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் நம்ம போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது எப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் அதே மாதிரி தான். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மல்லியெல்லாம் சேர்ந்துருக்கும் போது ஒரு மனம் வரும் உங்களுக்கு. வறுக்க எல்லாமே மீடியம் ஃப்ளேம் டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணும். ஹை ஃப்ளேம்லலாம் வச்சா கரிஞ்சு தீஞ்சிரும். அடுத்து கடைசியாக அதில் ஒரு 4-5 பல் முந்திரி ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். முந்திரி இல்லைங்கிற பட்சத்தில் பொட்டுக்கல்ல கூட ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம்னா சிக்கன் மசாலா ரெடி. அதிகமாக சிக்கன் ரெசிபிஸ் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம் எப்படியுமே. ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஹேண்ட்மேடாகவே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம மூடி எடுத்து